Taste the Daily. ஒரே பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பிலும் புகார்கள் அளிக்கப்பட்டால் அதை எப்படி கையாளுவது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு புதிய விதிமுறைகளை வகுத்து உத்தரவிட்டுள்ளது. ஒரு சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் புகார் கொடுத்தால் அதை கவனமாக கையாள வேண்டும் எனவும் பாரபட்சம் காட்டாமல் இருதரப்பு புகார்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. எதிர் புகார் மீதும் விசாரணை நடத்த வேண்டியது விசாரணை அதிகாரியின் கடமை எனவும் விசாரணை நடத்த மறுத்தால் உயர் அதிகாரியிடம் புகார் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார் மற்றும் எதிர் புகார்கள் மீது விசாரணையை முடித்த பிறகே முதல் புகார் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் 2 புகார்களில் ஒரு புகாரில் உண்மை இல்லை என்று விசாரணையில் தெரிய வந்தால் அதை முடித்து வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையான குற்றவாளி யார் என்று தெரியவில்லை என்றால் இரு புகார்கள் மீதும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். உலகிலேயே 2வது பெரிய கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரை தற்பொழுது சுகாதாரமற்ற நிலையில் ஆங்காங்கே குப்பைகளும் மது பாட்டில்களும் கிடக்கும் நிலையில் உள்ளது. சிற்றுண்டி உணவகங்கள் மற்றும் கடைகளில் மிஞ்சி போகும் மற்றும் வீணாக போகும் உணவுப் பொருட்களை கடை உரிமையாளர்கள் கடற்கரையின் ஓரங்களில் கண்ட இடத்தில் வீசிச் செல்வதால் அப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கடற்கரையொட்டியிருக்கும் பூங்காக்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. மேலும் கடற்கரையில் பல்வேறு பகுதிகளிலும் மது பாட்டில்களை ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. மெரினா கடற்கரை சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை தொடங்கியது. கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் கள்ளச்சாராயம் குடித்து 73 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. முதற்கட்டமாக குணமடைந்து வீடு திரும்பிய 161 பேரிடம் ஒரு நபர் ஆணைய தலைவர் கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக உயிரிழந்த 40 பேர்களின் குடும்பத்தினர்களுக்கு கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் மூலமாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டி சம்மன் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ஒரு நபர் ஆணையம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினரிடம் தனித்தனியே விசாரணையை தொடங்கியது. மயிலாடுதுறை அருகே வசித்து வரும் பழங்குடியின மக்கள் தங்களுக்கு முறையான சாதிச் சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நத்தம் ஊராட்சியில் இருளர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களது குழந்தைகள் பள்ளியில் படித்து வரும் நிலையில் இவர்களுக்கு வழங்கப்படும் சாதிச் சான்றிதழில் ஆதி திராவிடர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இவர்களது பிள்ளைகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு பழங்குடியினர் என்ற பிரிவில் சாதிச் சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் கள்ளச்சந்தையில் மது விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குன்றத்தூரில் விடியா அரசின் போலீசார் ஒருபுறம் போதை தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் குன்றத்தூரில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சந்தையில் சமூக விரோதிகள் மது விற்பனை செய்கிறார்கள். இந்த சமூக விரோதிகள் மீது விடியா அரசின் ஏவல் துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் பாவாலி சாலையில் அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக கட்சி என்பது ஒரு மாயை என்றும் அந்த கட்சிக்கு தனியாக ஓட்டு வங்கி கிடையாது என்றும் பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு ஓட்டு வங்கியே உள்ளதாகவும் கூறினார். தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறிய ராஜேந்திர பாலாஜி, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிந்து போதைப்பொருள் இல்லா தமிழகம் உருவாக அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். திமுக என்பது ஒரு மாயை. திமுக என்று தனியாக ஓட்டு வங்கி கிடையாது. அது ஒரு கூட்டு ஓட்டு வங்கி. பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு ஓட்டு வங்கி. ஆனால் அதிமுக என்று தனியாக ஓட்டு வங்கி உண்டு. நெட்டலைக்கு என்று போடக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் வாழ்கிறார்கள். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி சென்னை பக்கிங்காம் கால்வாயை சீரமைக்க ஒதுக்குவதாக அறிவித்த சுமார் 1200 கோடி ரூபாயை விடியா அரசு நிறுத்திவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பருவமழை காலத்தின் போது வெள்ள நீர் வெளியேறுவதற்கு பக்கிங்காம் கால்வாய் பெரும் பங்காற்றும் நிலையில் கால்வாய் முழுவதும் புதர்மண்டி கிடக்கிறது. இந்த கால்வாயை சீரமைக்க 1215 கோடி ரூபாய் வழங்க விடியா அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கியிருந்த நிலையில் முதல் கட்டமாக 403 கோடி ரூபாயை நீர்வளத்துறை கேட்டிருந்தது. இந்த நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக தற்போது பக்கிங்காம் கால்வாயை சீரமைக்கும் திட்டத்தை விடியா
அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பருவமழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ள நிலையில் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்த நிதி இருக்கும்போது கால்வாயை சீரமைக்க நிதி இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வருஷம் வருஷம் பக்கிங்ஹாம் கால்வாயில் தூர் வாருவாங்க. இந்த புயல் காற்று மழை அது சுனாமி வரப்போ கூட அந்த கால்வாய் எடுத்ததால் தண்ணியெல்லாம் அப்படியே போயிடுச்சு. எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இப்போ பருவமழை வந்தால் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இன்னும் எடுக்க காணும். அது கொஞ்சம் ஆக்கிரமிப்படுத்தணும் நீங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆசாக்குளம் நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்ததால் மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். கனமழையால் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள ஆசாக்குளம் பகுதியில் நரிக்குறவர்கள் வசிக்கும் குடியிருப்புகளை 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தொடர்ந்து மழைக்காலங்களில் இதுபோன்று மழைநீர் வீடுகளை சூழ்ந்து கொள்வதால் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் தவித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் கால்வாய் கட்டித்தரக் கூறிய நிலையில் இதுவரை பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதியை விடிய அரசின் அதிகாரிகள் பார்வையிடவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 நாளா தண்ணி இங்கே தான் நின்றுட்டு இருக்குது. எதுவும் போக முடியல. வெளியில தண்ணி சீக்கிரம் எடுத்தோம்னா நாங்கள் வியாபாரத்துக்கு போக முடியும். 4 காசு சம்பாரிச்சு சாப்பிட முடியும். குழந்தைங்கள் வீட்டில் அப்படியே பட்டினியாக கிடக்குது. நம்மன்னு பட்டினியாக தான் கிடக்குது. எங்கும் போக முடியல. 3 நாளா மழை இங்கே தான் இருக்குது. எதுவும் செய்ய முடியாது எங்களால். நீங்கள் தான் உதவி பண்ணும். அது வரைக்கும் பார்த்து தாங்க. கொஞ்ச நேரம் தான் தண்ணி இருக்கிறாங்க. இந்த நேரம் அப்படியே இருக்கிறாங்க. தண்ணி எடுக்கவே முடியல. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் தண்ணி இங்கே தான் வந்துக்கிட்டே இருக்குது. எதுவும் பண்ண முடியல எங்களுக்காக. அதிமுகவை சேராதவர்கள் கழக கொடியை பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு அதிமுக பொறுப்பேற்காது எனவும் காவல்துறையே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் நெல்லை மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் முன்வைத்துள்ளார். அப்போது கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கர்லிங்கம், கழக நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் உடனிருந்தனர். சின்னமும் அந்த கொடியும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம் எல்லாமே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான இயக்கத்துக்கு தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தமானது. இதை மீறி இவர்கள் ஒரு போலித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் நம்முடைய திருநெல்வேலி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இது சட்டத்துக்கு புறம்பான செயல் என்று சொல்லி நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவங்க அதை சரிப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செய்ய தவறுனா, அந்த கொடியை அகற்ற தவறுனா, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதுக்கு காவல்துறை தான் பொறுப்பு. தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உட்பட 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இதர மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது.